பள்ளிப்பாளையம் சிக்கன் அப்படின்னு சொன்னாவே நம்மளுக்கு நாக்கில் எச்சி ஊறும். அப்படி தானுங்க. அந்த டேஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். சும்மா சாப்பிட்றதுக்கும் சரி, வெறும் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். நான் இப்போ ஒரு பேனில் எண்ணெய் வந்து ஒரு 100 ml போல் விட்டுருக்கேங்க. பள்ளிப்பாளையம் சிக்கனுக்குன்னா வரமிளகா மட்டும்தாங்க போட்டு செய்யணும். வேறு எந்த ஒரு மசாலாவும் ஆட் பண்ணவே தேவையில்லை. நான் 1/4 கிலோ அளவுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதை வந்து எத்தனை கிலோவுக்கு வேணாலும் கணக்கு பண்ணி செஞ்சுக்கலாம். 1/4 கிலோவுக்கு வந்து 7 to 10 மிளகாய் வந்து போடலாம். காரத்திற்கேற்ப மிளகாவை கூடவோ குறைச்சிக்கோங்க. நல்ல காரமான மிளகாய் இருந்துச்சுன்னா 5 மிளகாய் போட்டால் கூட போதும். கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா 7 to 10 மிளகாய் வந்து போடலாம். உள்ளே இருக்கிற அந்த காம்போட உள்ளே வந்து ஒரு நரம்பு மாதிரி இருக்கும், அதில் விதை ஒட்டிகிட்ருக்கும், அதை அப்படியே எடுத்துருங்க. வெறும் மிளகாய் தொப்பை மட்டும்தான் இருக்கணுங்க. நாங்கள் இன்றைக்கி 2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். அதுக்கு தேவையான அளவு வரமிளகாய் போட்டிருக்கோம். 1 கிலோவுக்கு நாங்கள் 10 மிளகாய் சேர்த்திருக்கோம். அதனால் 2 கிலோவுக்கு கணக்கு பண்ணி எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டோம். எண்ணெய் வந்து ரொம்ப ஓவர் ஹீட் ஆனதுக்கப்புறம் மிளகாய் போட்டிங்க அப்படின்னா மிளகாவோட கலர் சேஞ்ச் ஆயிரும். நிறையா பேர் கேட்டிருக்கீங்க, நீங்கள் செஞ்சால் வந்து நல்லா டார்க்காக ரெட் கலரில் வருது சிக்கன், நான் செஞ்சால் வந்து கருப்பாக மாறிடுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. எண்ணெய் வந்து ரொம்ப காய விடக்கூடாது. மைல்டாக காஞ்சோன்னவே மிளகாயை உள்ளே போட்டணும். போட்டால் தான் எண்ணெய் வந்து அந்த ரெட் கலராக வந்து மாறும். அதுக்கப்புறம் ஒரு தட்டை நிறைய சின்ன வெங்காயத்தை உரித்து 2 மட்டும்தான் கட் பண்ணணும். கட் பண்ணி உள்ளே சேர்த்திக்கணுங்க. அதுவும் ரொம்ப குக் பண்ண விடக்கூடாது. அப்புறம் தேங்காய் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு சேர்த்திக்கலாம். ஒருத்தவங்க தேங்காய் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, ஒருத்தவங்க வந்து தேங்காய் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே அந்த சின்ன வெங்காயம், வரமிளகாயும், தேங்காயும் தாங்க. இப்போ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. வதக்கி விட்டதுலேயே எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். நம்ம தண்ணியே விட வேண்டியதில்லை. கடைசியாக கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக வச்சா போதும். இப்போ அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வெளியே வர வரைக்கும் விட்டுறணும். தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா இன்னும் மீதி இருக்கிற தண்ணியும் ரிலீஸ் ஆகிடும். அந்த வெங்காயம், மிளகாய், அப்புறம் உப்பு எல்லாம் வந்து நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு வேக வைங்க. இப்போ பாருங்கள் தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு மூடி வைங்க. ஒரு 5 minutes ஒன்ஸ் வந்து எடுத்து கிளறி விட்டு மூடி வைங்க. சிக்கனோட கலர் அப்படியே கொஞ்சமாக ஒயிட் கலர்லேருந்து ரெட்டாக மாறிட்டே இருக்குது. நீங்கள் பார்த்தாவே தெரியும். சும்மா சாப்பிட்றது அப்படின்னா நல்லா ட்ரையாக பண்ணிடலாம். நாங்கள் வந்து கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி வச்சுருக்கோம். நல்லா ட்ரையாக பண்ணும்போது மிளகாயே தெரியாது சுத்தமாக. இது வந்து சாதத்துக்குங்கிறதுனால கொஞ்சம் செமி கிரேவியாக வச்சுருக்கோம். நான் 100 ml எண்ணெய் தான் விட்டு, அதுவே எவ்வளோ எண்ணெய் விட்டுருக்கு பாருங்கள். இன்னும் கூட கொஞ்சம் கம்மியாக கூட எண்ணெய் விட்டுக்கலாம். 2 கிலோக்கே மொத்தமாக அவ்வளோதான் எண்ணெய் விட்டுருக்காங்க. கண்டிப்பாக இதே அளவுகளோட செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.